அந்த அரசு வேணான்னு வாக்கு போட்டவர்களை எம்எல்ஏ சீட் எல்லாம் கொண்டு போய் அந்த அமைச்சர்கள் உட்கார வைக்கிறீங்களா? அசிங்கமா இல்லையா உங்களுக்கு? அதான் இப்ப நீங்க காங்கிரஸ் மேல இந்த கோவம் வரல உங்களுக்கு? வருது. நாங்க என்ன முஸ்லீம் லீக் மேல வரல, ஆனா விசிகா மேல மட்டும் வருது. ஏன்? நான் தான் பெரிய கொள்கை வீரன். ஆட்சிக்கு பிறகு ஒரு அரசியல் சூழ்நிலை அமையுது. அவங்க வந்து சூழலாம் அமையல. என்ன அமையுது? என்ன இன்னைக்கு அமைஞ்சிருச்சு? என்ன இன்னைக்கு ஆட்சி அமைச்சரவையில சேரலன்னா அமைச்சர் கொடுக்க கூடாதுன்றீங்களா? பங்கெடுக்க கூடாதா? நான் என்ன சொல்றேன், இப்ப திமுக அந்த அமைச்சர்ல பங்கு கொடுக்குமா? அவங்களுக்கு ஒரு அமைச்சரவை கிடைக்குன்னா அது நீங்க பாராட்ட மாட்டீங்களே. அது எங்க தலைவர் பாராட்டுற வரைக்கும் அது எங்க தலைவருக்கு அந்த மனசு இருக்குங்க. எங்க தலைவருக்கு அந்த மனசு எங்களுக்கு இல்லைங்க. என்னங்க பண்ணணும்? தோல்வியை தாங்க முடியாதனால இப்படி பேசுறீங்களா? திமுகவின் தோல்வியை கொண்டாடுறாங்கல்ல. யாரு கொண்டாடுறா? நீதான் கொண்டாடுவ, நீதான் கொண்டாடுவ. நாங்க சொல்லலையே. நாங்க எதிர்பார்த்தெல்லாம் திமுக செய்யல. அப்ப ரமேஷோட ஜாதி தெரியல, 7 பேரு வந்து தலித்துன்னு மட்டும் தெரியுது. அவங்க அதே ரமேஷ் ஒரே நிமிஷம் பெரியார் முடிக்க விடுங்க. சரி, வந்த ஒரு வாரத்திலே ஊழல் ஒழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாரு. நைட்டு குளத்தூர் மதுரவாயல் ஏரியா போய் பாத்தீங்கன்னா மக்கள்லாம் வந்து பொது இடத்துல கூடி பயங்கர சந்தோஷமா உற்சாகமா இருக்காங்க. வந்த உடனே பரப்புறீங்க. சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்பவுலி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர், எழுத்தாளர் திரு டான் அசோக் அவர்கள். வணக்கம். தாவேக்கா ஆட்சி அமைச்சிலிருந்து அடுத்தடுத்து அதிரடி நடவடிக்கைகள்லாம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கு. குறிப்பாக அமைச்சரவையில் பட்டியல் சமூகத்தினருக்கு அதிக இடங்கள், மொத்தம் 7 இடம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விடுதலை சிறுத்தைகள் அமைச்சரவையில் பங்கெடுத்திருக்காங்க, முஸ்லீம் லீக் பங்கெடுத்திருக்கிறாங்க. அப்போ ஒரு கூட்டணி ஆட்சி, விசிகா முன் வச்ச ஆட்சியில் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்ற முழக்கத்துக்கு இன்னைக்கு ஒரு வேல்யூ கிடைச்சிருக்கு. அது நிஜமாயிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த அரசியல் சூழ்நிலை எப்படி பார்க்குறீங்க? இது தமிழ்நாட்டுக்கே ஒரு மிக மோசமான ஒரு இருண்ட காலமாக பார்க்குறேன். அவர்கள் தங்களை தக்க வைத்துக் கொள்வதற்காக சில வேலைகளை செய்வதும், அல்லது என்ன செய்கிறோம்னே தெரியாம, இந்த ஒரு படத்துல சிவாஜியை வந்து கூட்டு போவாங்க, மகாகவி காளிதாஸ்ல. அவர் வந்து சைகையாலேயே விவாதம் பண்றேன்னு சொல்லி ஜெயிச்சுட்டு வந்துடுவார். அதுக்கு வந்து அறிஞர்கள்லாம் சுத்தி நின்று பாத்தியா அவர் 5ன்னு சொல்லி 5 பூதங்களையும் அடக்கி விட்டாருப்பாங்க. அப்புறம் தான் சிவாஜி சொல்லுவார், அவனை இப்படி காட்டினா நான் மூஞ்சிலே குத்திருவேன். அது மாதிரி விஜய் செய்யற எல்லா மூர்க்கத்தனங்களுக்கும், தாவேகா செய்கிற எல்லா கிறுக்குத்தனங்களுக்கும் ஒரு இது கூறுவதற்கு, ஒரு பொழிப்புரை எழுதுவதற்கு இங்க வந்து ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. நீங்க தலித்துகளுக்கு என்றுமே இல்லாத ஒரு முன்னுரிமை இந்த அமைச்சரவையில் கொடுக்கப்பட்டிருக்கு. ரஞ்சித் புகழ்றாரு. மாயாவதி வந்து முதல்வராகவே இருந்தாங்க யூபியில. இன்னைக்கு வந்து ஒரு தலித்து தான் பிரசிடண்டா இருக்கிறாங்க. இந்த மாதிரி டோக்கனிசம் கொடுத்தால் தலித்துகளுக்கு வந்து முன்னேற்றம் ஏற்பட்டு விடுமா, அல்லது நலத்திட்டங்களால ஏற்படுமா? கேள்வி ஒண்ணு. இல்ல, நீங்க அடுத்து வாங்க. நீங்க யார் கொடுக்குறா என்ன? இன்றைக்கு இவர் சொல்லியிருக்கிறார், எதற்கு ரமேஷ் என்கிற பார்ப்பனரை, அவர் பார்ப்பனர் என்பதற்காக மட்டும் இல்ல, அவர் வந்து நீ சர்ச்சில் போய் தமிழ்ல பேச சொல்லுவியா, மசூதியில போய் தமிழ்ல பேச சொல்லுவியான்னு ட்வீட் போட்டுருக்காரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அயோத்தி ராமர் கோயிலுக்கு ராம் லல்லான்னு ட்வீட் பண்ணி பாரத தேசம்னு பேசி. ஒரே நிமிஷம், பெரியார் முடிக்க விடுங்க. அப்ப இந்த ரமேஷினுடைய ஜாதியே எனக்கு தெரியலங்கிறாரு. ஆதவர்ஜுனாக்கு செங்கல்பட்டுல இருக்கிற ரமேஷ ஸ்ரீரங்கத்துல நிக்க வைக்க தெரிஞ்ச ஆதவர்ஜுனாக்கு ரமேஷ் என்ன ஜாதிங்கிறதே அமைச்சர் ஆகிற வரைக்கும் தெரியலன்னா இதெல்லாம் கேட்கிறவன்லாம் என்ன கேன போயிடலாம். அப்ப இந்த மாதிரி ஒரு பொய்யை மையமாக வைத்து பொய்யால் மட்டுமே ஒரு ஆட்சி நடக்குது. அப்ப ரமேஷோட ஜாதி தெரியல, 7 பேரு வந்து தலித்துன்னு மட்டும் தெரியுது அவங்களுக்கு. அப்ப இதையெல்லாம் கேட்கிற அறிவு கூட ரஞ்சித்துக்கு இல்லைன்னு நம்புறீங்களா நீங்க? அப்ப அதுதான் சொல்றேன், இந்த மாதிரி அந்த படத்துல என்ன சிவாஜி செய்வதையெல்லாம் வெளியே வந்து பாத்தீங்கன்னா ரஞ்சித் மேலதான் கோவப்படுறீங்க. இது இன்றைக்கு ஒரு பொய்யான முற்போக்கு நீங்க புகழ்றீங்கல்ல. நீங்க உண்மையான ஒரு முற்போக்கு, உண்மையான ஒரு நலத்திட்டங்கள், உண்மையான சமூக நீதியெல்லாம் விட்டுட்டு பொய்யையும் டோக்கனிசத்தையும் ஏமாற்றையும் கொண்டு வந்து போற்றி புகழ்றீங்களா? கோவிச்செழியனை வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் ஆக்கும் பொழுது ரஞ்சித் ட்வீட் போட்டாரா? இன்றைக்கு பரப்புறானே இவர் தான், ராஜ்மோகன் தான் முதல் தலித் அமைச்சர்னு பொய் சொல்றானே, காசு கொடுத்து பொய் சொல்ல வைக்கிறானே, வாயை திறந்தாரா ரஞ்சித்? ஏன் இந்த பாராமுகம்? அப்ப ஏன் இவ்வளவு பொய்ய பரப்புற ஒரு கட்சிக்கு பொய்யை மட்டுமே இந்த 10 நாள்ல, என் வாழ்க்கையில சொல்றேன், 2014 இருந்து இன்றைக்கு வரைக்கும் பாஜக பரப்பிய பொய்களை விட இந்த 10 நாள்ல தாவேகா பரப்பிய பொய்கள் அதிகம். நேத்து கார் வாங்குற ஊழல்னு ஒரு பொய், இன்னைக்கு
வன்னியரசு வந்து வன்னியரசு இங்க பாரு, இன்னைக்கு உடனே ஒரு ஸ்லைடு போட்டாங்க. நேத்து வரைக்கும் வன்னியரசுனா யாருன்னு எங்களுக்கு தெரியாது. இன்றைக்கு உடனே அவங்களோட மாஃபியா எப்படி வேலை பார்க்குதுன்னா, உனக்கெல்லாம் தனித்தொகுதி கேட்குதா என்று கலைஞர் கேட்ட வன்னியரசுக்கு இன்று வந்து அமைச்சரிடம் அதை மறுத்து திரும்பவே பேட்டி கொடுத்திருக்கிறாரு. அப்படிலாம் கலைஞர் கேட்கவே இல்லை. அப்ப இவ்வளவு பொய்கள். அப்ப இதெல்லாம் நீ பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, அசிங்கமா இல்லையா உனக்கு? இதுதான் நீ கனவு காணும் தமிழ்நாடு. அது திமுகவின் தோல்வியை கொண்டாடுறாங்கல்ல. யாரு கொண்டாடுறா? நீதான் கொண்டாடுவ. நாங்க சொல்லலையே. நாங்க எதிர்பார்த்தெல்லாம் திமுக செய்யல. இன்றைக்கு சிந்தனை செல்வன் எழுதியிருக்கிறாரு. அவர் என்ன பாஜகவா? விசிகா தானே. விசிகால சங்கத்தமிழன் ஒண்ணு சொல்றாரு, சங்கத்தமிழன் திட்டுறாரு திமுக தலித்துகளுக்கு எதுவுமே சரின்னு. இந்த சிந்தனை செல்வன் உங்களுடைய பொதுச் செயலர் பட்டியல் போட்டிருக்காரு. மூஞ்சியை கொண்டு போய் எங்க வச்சுக்கீங்க நீங்க? அசிங்கம் அல்ல உங்களுக்கு இப்படி பொய் சொல்றதுக்கு? இன்றைக்கு யாரு விஜயும் சீமான விடுங்க பாவம். விஜய் யாரு? RSS பிள்ளைன்னு ஏங்க இல்லாதவரை என்னங்க பண்றது? பாவம் உழைச்சார் இல்லைங்க. நான் என்ன கேட்கிறேன், எனக்கு உன்னுடைய கொள்கை என்னவாகட்டும், இனி என்ன வேணாம், எனக்கு நேர் எதிராக கூட இரு, நீ பிஜேபியா கூட இரு, மக்களை பார்த்து ஓட்டு கேட்டியா, மக்களை பார்த்து உன்னுடைய சித்தாந்தத்தை வேர்வை வழிய சொல்லாத ஒருத்தன், சோம்பேறியாக இருந்த ஒருத்தன், பிரச்சாரத்துக்கே வராத ஒருத்தனை நீங்க வெறும் பொய்களால தூக்கி மக்களை சந்திக்க விடல. இதெல்லாம் நீங்க பல ஏதோ திருப்பி தூக்கிட்டு வராங்க. என்ன நாங்களா அப்ப இன்னைக்கு கூட அவரை வந்து எதுக்குமே வர மாட்டேங்கிறாரு. கரண்ட் இல்ல, குளத்தூருக்கு நாங்களா நிப்பாட்டி வச்சிருக்கோம். இப்படியே நீங்க என்ன எத்தனை நாள் பொய் சொல்லிட்டே இருப்போம்? அவங்க சொல்லிட்டு தாங்க இருப்பாங்க. நேத்து கூட தான் கார், நாங்க அந்த ஆட்சியில கார் வந்து 2 டெண்டருமே திமுக ஆட்சியில போட்டதுதான். பொய் பரப்பலையா? அப்புறம் பொய் வாயை திறந்தா பொய், வாயை திறக்கலைனாலும் பொய். பாஜக காரனாவது வாயை திறந்தாதான் போய், இவங்க வாயை திறக்கலைனாலும். இப்ப நீங்க வந்து ரஞ்சித் மேல கோவப்படுறீங்க, விசிகா மேல கோவப்படுறீங்க. நான் கோவம்லாம் பண்ணல, ரொம்ப அருவருப்பு பண்றேன். நான் வந்து கோவப்படல. அப்ப திமுக எந்த இடத்தில் தவறு செய்திருக்கிறது அப்படின்னு பேசவே மாட்டீங்களா? பேசுவோம், கண்டிப்பா பேசுவோம். இதுல என்ன, நாங்க பேசிதான் இருக்கிறோம். அதுக்கு தான் எங்க தலைவர் வந்து உடன்பிறப்புகள் எழுதுங்கன்னு சொல்லி ஒரு வெப்சைட்டே இது பண்ணியிருக்கிறாரு. பேசதான் செய்யறோம். எந்த திமுக காரன் பேசல. ஒரே ஒரு விஷயம், உங்ககிட்ட நியாயமா ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த மாதிரி 2 நாள் மின்வெட்டு தமிழ்நாட்டுல திமுக ஆட்சியில் நடந்திருந்தா முதல்ல அதை எதிர்த்து ட்வீட் போடுறவன் திமுக காரனா தான் இருப்பானா இல்லையா? அன்பில் மகேஷ் இருந்தாரு. கல்வி டிவிக்கு ஒரு சங்கியை வந்து தலைவரா போறாருன்னா முதல்ல ரிசைன் மகேஷ் ட்வீட் பண்ணவன் யாரு? திமுக காரனா யாரு? அப்புறம் சொந்த கட்சியே கேள்வி கேட்கறவன் திமுகவோட யாரு இருக்கா இந்தியாவிலேயே? இப்ப நீங்க என்ன வந்துட்டு திமுக பத்தி பேச மாட்டீங்களான்னு எந்த இதுல வந்து கேட்டு இருக்கிறீங்க? நீங்க நாங்க பண்ண ஒரே தப்பு இவங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணது, திருமா போன்றவர்கள் நம்பியது. 2 இடத்துல இந்த விவேக் படிக்காதவங்கள 2 புல்லட்ல காலை வச்சுட்டு போவார்ல, அது மாதிரி தாவேகால ஒரு காலு, திமுக ஒரு காலை வச்சுட்டு திரும்ப ஆரம்பத்துல இருந்தே போயிருக்கிறாரு. 2024 லட்சுமி போன்ற பத்திரிகையாளர்கள் ஆதவர்ஜனாவோட அவர் தொடர்புல தான் இருக்காருன்னு அம்பலப்படுத்தி இருக்கிறாங்க. அப்படியும் இந்த திமுக என்ன செஞ்சுச்சுங்கிறதா என்னை போன்றவர்களுக்கு இருக்கிற வேண்டாம் திமுக நினைக்கல. அததான் நானும் கேட்கிறேன். இப்ப இதெல்லாம் எங்களுக்கு தெரியல, உங்களுக்குமா தெரியல என்பதுதான் எங்களுடைய கட்சியின் மேல எங்களுக்கு இருக்கிற கோபம், எங்களுக்கு இருக்கிற வேதனை. அப்ப நீங்க யாரை நம்புனீங்க? ஏமாத்தினவன் மேல மட்டும் தப்பு இல்லையே, ஏமாந்தவன் மேலையும் தானே தப்பு. நான் அதான் சொல்றேன், உங்களுக்கு யாரு வந்து ரிப்போர்ட் கொடுத்தது? அப்ப டிவிகே என்பது நீங்கள் பேசவே தகுதி இல்லாத அளவுக்கு வீக்கா இருக்கிற ஒரு எதிரின்னு உங்களுக்கு யாரு தப்பான ரிப்போர்ட் கொடுத்தது? எல்லாமே திமுக தலைமை விசாரிக்கணும், அவர்கள் எல்லாம் அப்புறப்படுத்தணுங்கிறதுல மாற்றுகிறது. விசிகா அமைச்சரவையில் பங்கெடுத்திருக்காங்க, முஸ்லீம் லீகும் பங்கெடுத்திருக்காங்கல்ல. முஸ்லீம் லீக் என்பது தமிழ்நாடு கட்சி கிடையாது, அது காங்கிரஸுக்கு மிக நெருக்கமான கட்சி. இன்னும் சொல்ல போனா அதனுடைய தலைமை என்பது கேரளால அவங்க வந்து பங்கேற்றிருக்கிறாங்க. அகில இந்திய லெவல்ல அவர்கள் திமுக காங்கிரஸுக்கு நெருக்கமானது. திமுக ஜெயிச்சுட்டு யாரு RSS பிள்ளைன்னு சொன்னது? யாரு RSS பிள்ளைன்னு சொல்றது? நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க. நான் காங்கிரஸை விட விசிகா செஞ்சது ரொம்ப கேவலம்னு சொல்றேன். ஏன் சொல்றேன்னா, காங்கிரஸ் இடம் அதிகமா கேட்டாங்க, எலெக்ஷன் முடிஞ்சிச்சு போனாங்க. இவர் ஆதவர்ஜனாவோட தொடர்புல இருந்திருக்கிறாருன்றது இன்னைக்கு அப்பட்டமா தெரிஞ்சு பத்திரிகையாளர் பேசுறாங்க. நீங்க எப்படி உறுதியா இன்றைக்கு அவருடைய பேட்டிகள் எடுத்து பாருங்க, கனெக்டிங் த டாட்ஸ்னு ஒண்ணு இருக்குல்ல, பேட்டி எடுத்து பாருங்க, வரிசையா பாருங்க. தொங்கு சட்டசபை அமையும் யாரு சொன்னது? எலெக்ஷனுக்கு முன்னாடியே அரசியலே மாறப்போகுது யாரு சொன்னது? முடிச்சுக்கிறேன் இருங்க. அதுக்கப்புறம் வந்து எங்கள் கட்சிக்காரர்கள் யாருமே ஒழுங்கா வேலை செய்யலைன்னு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தது யாரு? அதிமுக திமுக கூட்டணி பேசினாங்கன்னு பொய் சொல்லிட்டு அடுத்த நாளை கிசுகிசுவதான் சொன்னேன்னா அசிங்கமா சமாளிச்சது யாரு? இன்றைக்கு நீ RSS பிள்ளைன்னு சொல்லிட்டு போய் அமைச்சரவையில சேருவ. திமுக அதிமுக கூட்டணி வைக்கிறது அவ்வளவு பெரிய மோசமான விஷயமா? அது வந்து இதுவாவே இருக்கட்டும், கிசுகிசுவாவே இருக்கட்டும். அது போன்ற ஒரு கட்டமைப்பை, அந்த கட்டமைப்பையே அந்த ஒரு பொய்யையே திருமா போன்றவர்கள் தான் பரப்பியிருக்காங்க. இப்ப நான் சந்தேகப்படுறேன். ஏன்னா இவர்கள் செய்ய போகும் அசிங்கத்தை, அந்த மாதிரி ஒரு அசிங்கத்தை பரப்புவதன் மூலமா மறைக்க முயற்சி பண்ணியிருக்கிறார். திமுக கூட்டணியை பாஜக உடைக்க நினைக்கிறது, அதற்கு நான் துணை போக மாட்டேன் அப்படின்னு கடைசி வரைக்கும் திமுக கூட்டணியில் இருந்தாரா இல்லையா? பாஜக எல்லாம் துணை போலங்க.
பாஜகலாம் துணை போலங்க. நீங்க தாங்க துணை போயிருக்கிறீங்க. நீங்க தாங்க துணை போயிருக்கீங்க. உங்களுடைய செயல்பாட்டை வச்சு இன்னைக்கு அந்த கூட்டணி உடைவதற்கு நாங்க காரணமா இருக்க மாட்டோம். எங்களை டார்கெட் பண்றாங்க. பண்ணியாச்சேங்க. பண்ணிட்டீங்களே. இல்ல அது தேர்தலுக்கு பிறகுதானே. அது ரொம்ப நல்ல விஷயமா? இது வரைக்கும் தமிழ்நாட்டு வரலாற்றுல இல்ல தேர்தல் ஏங்க பாமக தான் கூட்டணி மாறுவதற்கு பிரசித்தி பெற்ற ஒரு கட்சி. மாறி 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 அழகா கூட்டணி வச்சுக்கிட்டே போவாங்க. அவங்க கூட தேர்தலுக்கு முன்னாடி தான் கூட்டணி மாறிக்கிறாங்க. ஒரு கட்சி, நான் வந்து ரொம்ப எளிமையா கேட்கிறேன், ஒரு கட்சியை தீய சக்தி தீய சக்தி தீய சக்தின்னு சொல்லியே ஓட்டு வாங்கியிருக்குது. நீங்க அவனை ஆர்எஸ்எஸ் பிள்ளைன்னு சொல்லியே ஓட்டு வாங்கியிருக்கிறீங்க. எலெக்ஷன் முடிஞ்சதற்கு பிறகு ஒரு தரப்பு மக்களை இப்ப நீங்க அடகு வச்சது யார? அவனுக்கு ஓட்டு போட்டவங்களா? இப்ப தாவேகாக்கு ஓட்டு போட்டவங்க உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க, நீங்க போய் கூட்டணி செய்யறது தப்பே இல்லை. நீங்க வந்து சட்டப்படி சரியா இருக்கலாம், கான்ஸ்டிடியூஷனலி கரெக்டா இருக்கலாம், நியாயப்படி சரியா? அந்த அரசு வேணான்னு வாக்கு போட்டவர்களை எம்எல்ஏ சீட் எல்லாம் கொண்டு போய் அந்த அமைச்சரவையில் உட்கார வைக்கிறீங்களா? அசிங்கமா இல்லையா உங்களுக்கு? இல்ல அதான் இப்ப நீங்க காங்கிரஸ் மேல இந்த கோவம் வரல உங்களுக்கு. வருது. நாங்க என்ன காங்கிரஸ் லீக் மேல வரல, ஆனா விசிகா மேல மட்டும் வருது. ஏன்? நான் தான் பெரிய கொள்கை வீரன், நான் தான் நேர்மை. ஏங்க நீங்க எப்பவுமே ஏங்க திமுகவை திட்டுறீங்க எல்லாத்துக்கும்? நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். தமிழ்நாட்டில் நடக்கிற சமூக நீதி பிரச்சனைகள், ஜாதி பிரச்சனைகள்லாம் எல்லாருமே திமுகவை தான் திட்டுவோம். அதிமுகவை ஏன் திட்ட மாட்டான் சொல்லுங்க? ஏன்னு மட்டும் பதில் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வாங்க, எதுக்கு திமுகவை திட்டுறான்? ஏன்னா திமுக தான் கொள்கை பேசுது, திமுக தான் பெரியாரிய வாரிசுகளாக காட்டிக்குது. அப்ப அதுக்கு நாங்க வந்து பொறுப்பேற்றுக்கிறோம். நீங்க தான் அதே மாதிரி பெரிய கொள்கை வீரனா காட்டிக்கிற. காங்கிரஸ் என்ன கொள்கை வீரனா? நான் தான் நிக்கிறேன், நான் தான் அம்பேத்கர். நீ தானே ஆர்எஸ்எஸ் காங்கிரஸ் நீங்க தானே தூக்கி சுமந்தீங்க. என்னங்க சம்பந்தமே இல்லாம கேள்விக்கிட்டு இருக்கீங்க? அந்த காங்கிரஸ் கூட காங்கிரஸ் நாங்க பாஜக வீழ்த்துறதுக்காக வச்சிருந்தோங்க. இதுல என்னங்க பிரச்சனை உங்களுக்கு? தூக்கி சம்பந்தம்லாம் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? தூக்கி அவங்களோட ஆட்சியில நாங்க இருந்தோம், எங்களோட கூட்டணியில அவங்க இருந்தாங்க, ஜெயிச்சாங்க, ஜெயிச்சதுக்கு அப்புறம் போயிட்டாங்க. எவன் ரொம்ப நல்லவனா நடிக்கிறானோ அவன் அம்பலப்படும் போதுதான் அவன் அதிக கேள்விகளுக்கு உள்ளாவான். ரொம்ப எளிமையா அதுக்கு மேல சொல்ல முடியாது. அப்படி இல்ல, ஒரு ஆட்சிக்கு பிறகு ஒரு அரசியல் சூழ்நிலை அமையுது. அவங்க வந்து சூழலாம் அமையல. என்ன அமையுது? என்ன இன்னைக்கு அமைஞ்சிருச்சு? என்ன இன்னைக்கு ஆட்சி அமைச்சரவையில சேரலன்னா அமைச்சர் கொடுக்க கூடாதுன்றீங்களா? பங்கெடுக்க கூடாதா? ஏங்க நான் என்ன சொல்றேன், இப்ப திமுக அந்த அமைச்சர்ல பங்கு கொடுக்குமா? என்னுடைய கேள்வி என்ன தெரியுமா? நான் கேட்பது ஒரே ஒரு கேள்வி. நீங்கள் தாவேகாவுடன் கூட்டணி வச்சு இதை செஞ்சிருந்தா யாருமே கேள்வி கேட்க போறது. இந்த கூட்டணி இயல்பாக ஒரு பிரச்சனைக்காக, ஒரு சிக்கலுக்காக, ஒரு சூழலின் அடிப்படையில் அமைஞ்சிருந்தா யாருமே கேள்வி கேட்க போறதில்ல. நீங்க ஆரம்பத்துல இருந்தே 2 வெஹிக்கிள்ல பிரயாணம் பண்ணிருக்கீங்க, 2 புல்லட்ல காலை வச்சுட்டு அந்த விவேக் மாதிரி போயிருக்கிறீங்கன்றது உங்களுடைய பேட்டிகளே நீங்க ஒண்ணும் இல்ல, ட்வீட்டே எடுத்து பாருங்க. அவருடைய சமீபத்துல அந்த ஒரு 2 வாரங்கள் திருமாவளவன் அவர்கள் கொடுத்த பேட்டியே பாருங்க. முன்னுக்கு பின் முரணான கருத்து, உளறல்கள், அவ்வளவு இந்த மாதிரியான தெளிவின்மை என்னைக்காவது பாத்திருக்கீங்களா? அவர்கிட்ட பேராசான்னு திமுக காரன் கூப்பிடுவான் அவரை. எனக்கு அம்பேத்கருக்கு பேராசான்னு கூப்பிடுவான். திருமாவளவன் மாதிரி தெளிவா பேச முடியாது திமுக காரன் சொல்லுவான். அவருடைய பேச்சுல அவ்வளவு வார்த்தை சிக்கல்கள், அவ்வளவு பிறல்கள். எதுக்கு இப்படி வளர்றாருன்னு நாங்களாம் தெரிஞ்சிருந்தா இன்னைக்குதான் தெரியுது. அப்புறம் அதனாலதான் காங்கிரஸ் மேல வராதக்கும் உங்க மேல. ராகுல் தான் எலெக்ஷனுக்கு முன்னாடியே புத்தியை காட்டிட்டாரு எங்க கிட்ட. ராகுல தான் நாங்க முன்னாடியே காங்கிரஸ் வந்து ஒரு அகில இந்திய கட்சி, அது என்னவோ பண்ணி தொலையுது. அவன் ஏற்கனவே கொள்கைன்னு ஒண்ணு இல்லாதான் கேக்குறேன். இப்ப நீங்க பேசுறதே கூட தப்பாயிடும். காங்கிரஸ் பண்ணலாம், விசிக பண்ணக்கூடாதா? அவர்கள் செய்ததை விட நீங்க பண்ணது பெரிய தப்புன்னு தான் நான் சொல்றேன். அது எப்படி அங்க அளவுகள் எப்படி மாறுதுன்னு கேக்குறேன். அவன் இப்ப நான் அவங்க கிட்ட ரொம்ப தெளிவா கேட்டேன், எதுக்கு எல்லா சமூக நீதி பிரச்சனையும் திமுக திட்டுறீங்க? எதுக்கு திட்டுறீங்க? இது மட்டும் சமூக நீதி பாதுகாக்க. அதேதான். நீ தானே கொள்கை, நீ தானே ஆர்எஸ்எஸ் பிள்ளைன்னு திட்டின. காங்கிரஸ்காரன் திட்டினானா தாவேகாவை? அவன் ஆரம்பத்துல இருந்தே போனும் தானே காட்டிக்கிட்டு இருந்தான். ஆளை வச்சு பேசிட்டு இருந்தான், மாணிக் தாகரை வச்சு பேசினா, பிரவீன் சக்கரவர்த்தி பேசினா, அங்க போக ஆசை இருக்குன்னு வெளிப்படையா காட்டினானே. நீ இல்ல ஆர்எஸ்எஸ் பிள்ளைன்னு திட்டின மேடை இல்ல. அப்ப உன்ன கேள்வி கேட்காம காங்கிரஸ் கேட்பாங்களா? அப்புறம் இது நீங்க கேட்கிற கேள்வியே தப்பா இருக்கு. நீ ரொம்ப நல்லவனா வேஷம் போட்ட, இன்னைக்கு நீ அம்பலப்பட்டு போனதுனால உன்னிடம் எங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம். எங்க தலைவர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு, அது எல்லா கட்சிகளுக்குமான உரிமை. நீங்க போன எம்பி தேர்தலில் கூட எல்லா தொகுதிக்கும் ரிசல்ட் வந்து இவர் நின்ன சிதம்பரம் தொகுதிக்கு வராதப்ப இரவு முழுதும் அந்த ஒரு எப்படா இவரும் ஜெயிச்சாதான் அந்த வெற்றியை கொண்டாடணுங்கிற அளவுல மனநிலையில இவரை வந்து கிட்டத்தட்ட தங்களில் தலைவர்களில் ஒருவராகவே வச்சிருந்தவன் தான் திமுக காரன். அப்ப இன்றைக்கு அவங்களுக்கு ஒரு அமைச்சரவை கிடைக்குன்னா அது நீங்க பாராட்ட மாட்டீங்களா? அது எங்க தலைவர் வரைக்கும் அது எங்க தலைவருக்கு அந்த மனசு இருக்குங்க. எங்க தலைவருக்கு அந்த மனசு இருக்கு, எங்களுக்கு இல்லைங்க. என்னங்க பண்ணணும்? இப்ப என்ன பண்ணணும்? நான் வந்து இப்ப என் தொகுதியில விசிகா நின்று ஓட்டு போட்டிருந்தேன்னு வைங்க. நான் விசிகாக்கு யார் முதல்வர் ஆகணும்னு நினைச்சு ஓட்டு போட்டிருப்பேன்? யார் முதல்வர் ஆகணும்னு? முக ஸ்டாலின் முதல்வர் ஆகணும். நான் போட்ட ஓட்டை கொண்டு போய் தாவேகா அமைச்சரவையில் அடகு வச்சா எனக்கு கோவம் வரதான் செய்யும்.
இது வந்து ஒரு வாக்காளனாக எனக்கு அது கூட உரிமை இல்லையா? விசிகா வந்து ஒரு 5 சீட்டு 6 சீட்டு வாங்கிட்டு திமுக கூடயே இருக்கணும், ஆட்சியில் பங்கு கேட்டா அதெல்லாம் முடியாதுன்னு திமுக சொல்லிடும். ஆனா ஒரு வாய்ப்பு வருது, அதை அவங்க பயன்படுத்திக்கிறாங்கன்னா வரட்டும். அவன் தான் ஆட்சியில பங்கு தரேன்னு முன்னாடியே கூப்பிட்டானே, போக வேண்டியதானே. யாரு உங்களை தடுத்து வச்சிருந்தா? அப்ப உங்களுக்கு கோவம் வந்திருக்காது? ஏங்க நீங்க உங்களுக்கு தேர்தலுக்கு முன்னாடி எதுக்குங்க நாங்க கோவப்பட போறோம்? தேர்தலுக்கு முன்னாடி நீங்க யாரு கூட வேணா, நீ மக்கள்கிட்ட அதை சொல்லிதானே நீ ஓட்டு கேட்க போற. நீ தேர்தலுக்கு முன்னாடி போயிருந்தீங்கன்னா விஜய் தான் எனக்கு நீ ஓட்டு போட்டீங்கன்னா அந்த ஓட்டை கொண்டு போய் விஜய்கிட்ட சேர்த்துருவேன் சொல்லிதானே நீ ஓட்டு கேட்டிருப்ப. அப்புறம் இவ்வளவு ஜனநாயக பாடம் எடுக்கிறீங்க. அம்பேத்கர் தான் இது, நான் தான் அம்பேத்கருக்கு அத்தாரிட்டி மாதிரி பேசுறீங்க. இன்னைக்கு இவ்வளவு மோசமான ஒரு ஜனநாயக ஒரு அநீதியை, ஒரு முன்னுதாரணத்தை தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சு வச்சிருக்கீங்க. நீங்க மத்த எல்லாத்தையும் விட்டுருங்க சார். நீங்க இந்த கூட்டணி நாங்க பண்ணோம், அதை பண்ணோம், எங்களுக்காக ஓட்டு, எல்லாத்தையும் விட்டுருங்க. ஒரு தரப்பு மக்கள் ஒருவர் முதல்வர் ஆகணும்னு போட்ட ஓட்டை அதற்கு நேர் எதிரான ஒரு கட்சிகிட்ட போய் கொடுக்கறது நியாயமா? இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நீங்க வந்து இந்த சட்டப்படி நியாயம் எல்லாம் விட்டுருங்க, இது நியாயமா? அப்புறம் இதை கேள்வி கேட்காம என்ன பண்ணுவாங்க? தனிப்பெரும்பான்மை கிடைக்கலனாலும் தனிப்பெரும் கட்சியா தாவேக, அது அவன் பிரச்சனைங்க. அது அவன் பிரச்சனை. என்னமோ இவர் எழுதுறாரு. எத்தனை பத்திரிகைக்காரங்க வந்து இன்னைக்கு இது பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது மக்களின் தீர்ப்புங்கிறாங்க. மக்களின் தீர்ப்புனா 118 சீட்டு, 108 சீட்டு கிடையாது. அது அவன் பிரச்சனை. உனக்கு எங்க இருந்து வருது பிரச்சனை? இந்த இன்னைக்கு வந்தே மாதிரம் பாடி இருக்கானே, பேசியிருக்கீங்களா? முதல்ல அமைச்சரவை அப்ப இது எப்படி வீக்கன் ஆகுது பாருங்க. இந்த அமைச்சரவை சீட்டு உங்கள் வாயை அடைக்குதான். முதல்ல ஜோசியக்காரன் நியமனத்தை ஆதரிச்சே பேசுனீங்க. அடுத்து இன்னைக்கு வந்தே மாதிரம் வந்து மறுபடியும் பாடி இருக்கிறாங்க. அமைச்சர் சொல்றாரு நான் ரெக்வஸ்ட் பண்ணேங்கிறாரு. ஆளுநரை ரெக்வஸ்ட் பண்ண ஒரு நிலைமையில இருந்து இன்றைக்கு தமிழ்நாடு எந்த நிலைமைக்கு வந்திருக்குன்னா, ஆளுநர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ற நிலைமைக்கு வந்திருக்குது. வாயை திறந்தாரா இன்னைக்கு? அப்ப உங்கள் வாயை அடைப்பதற்காக அமைச்சர் பதவி, ஆளுநர் மாளிகையில அமைச்சர் பதவி ஏற்கும் போது எங்க திமுக ஆட்சியிலேயே போட்டுருக்காங்க. எங்க போடுங்க? ஃபர்ஸ்ட் வந்தே மாதிரம் எப்ப போட்டாங்க? ஆளுநர் மாளிகையில் நடக்கும் போடல. எப்பயுமே வந்தே மாதிரம் போட்டதே கிடையாது. எப்ப போட்டாங்க? முதலமைச்சரா இருக்கும்போது மு.க. ஸ்டாலின் அதுக்கு எழுந்து நின்று இருக்காரு. இல்லங்க, வந்தே மாதிரம் வந்திருக்குங்க. ஃபர்ஸ்ட் வந்தே மாதிரம் அங்க போட்டாங்க. அப்படி சொல்றீங்க? ஏங்க முதல்ல இப்ப அதுதானங்க பிரச்சனையே. ஏங்க இப்ப அதுதானங்க பிரச்சனை. என்னங்க நீங்களும் என்னமா வந்தே மாதிரம் கடைசியா நீ என்னத்தையோ போட்டு போ, ஜோலிக்கா பிச்சைக்காக போட்டு போ, இல்லைன்னா விஜயோட ஓப்பனிங் சாங்க போட்டு போ. யாரு கேட்டா? தமிழ்நாட்டில் தமிழுக்கு முதலிடம் தானங்க நம்மளோட பிரச்சனையே. நீ தமிழ் தாய் வாழ்த்த ஃபர்ஸ்ட் படம் வந்தே மாதிரம். நீ தேசிய கீதம் கூட கிடையாது வந்தே மாதிரம். இங்க இருக்கிற தாவிகக்காரனுக்கு அதை வந்து புரிய வைக்க கூட முடியல. ஏன்னு கேக்குறான். அப்ப நீங்களும் வந்து வந்தே மாதிரம் பாடுது. நீங்க எவ்வளவு அழகா இது பண்றீங்க பாருங்க. அந்த இதுதானே முக்கியம். விஜய்கிட்ட போய் கேட்டா என்ன சொல்லுவாரு? இவர் சொல்றாரு, கம்யூனிஸ்ட் தலைவர் சொல்றாரு, முதல்வர்கிட்ட கேட்டேன், இல்ல அவங்க சொல்லிட்டாங்கன்னு. அவ்வளவுதானா? அடுத்து இப்படிதான் ஒன்னா முதலமைச்சர் பிஎன்சி வேணான்னு ரெக்வஸ்ட் பண்ணேன், நீட்டு வேணான்னு ரெக்வஸ்ட் பண்ணேன், காசு கொடுங்கன்னு ரெக்வஸ்ட் பண்ணேன், முடியாதுட்டாங்க, வந்துட்டேன். ரெக்வஸ்ட் பண்ணவா நீ இருக்க? திமுக கூட தான் ரம்மியை நாங்க ஒழிச்சப்ப ஆளுநர் ரவி வந்து கையெழுத்து போடல. நாங்க என்ன ரெக்வஸ்ட் பண்ணி கெஞ்சிட்டா இருந்தோம்? கேஸ் போடல. எல்லாத்துக்கும் தானே கேஸ் போட்டோம், சண்டை தானே போட்டோம், சட்டசபையில இருந்து ஓட விட்டோம்ல. சரி, வந்த ஒரு வாரத்திலேயே ஊழல் ஒழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாரு. ஊழல் ஒழிஞ்சிருச்சு. தமிழ்நாட்டுல வந்து பாலாறும் தேனாரும் ஓடுது. நைட்டு குளத்தூர், மதுரவாயல் ஏரியா போய் பாத்தீங்கன்னா மக்கள்லாம் வந்து பொது இடத்துல கூடி பயங்கர சந்தோஷமா உற்சாகமா இருக்காங்க. வேற என்னெல்லாம் வந்து பத்திரிகை செய்தி வருதுன்னு கலெக்ட் பண்ணி பாருங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தமிழ்நாடு மாதிரி இன்னைக்கு உலகத்துல ஒரு சந்தோஷமான மாநிலமே கிடையாது. முதலமைச்சர் வந்து அவருடைய சாப்பாடை அவர் கையாலேயே சாப்பிடுறாரு, கோட்டு போட்டிருக்கிறாரு. வேற என்ன பண்ணலாம்? வேற என்ன தமிழ்நாட்டை வேற ஒரு விஷயத்தை தீர்மானிச்சிருக்காங்க. அந்த இளைஞர்களோட அந்த பவரை வந்து நீங்க மதிக்கவே இல்லையா? மதிக்கிறேனே. நான் என்ன பண்றேன்? இப்ப திராவிட கட்சிகள் எங்க தவறு விட்டு இருக்கு? நீங்க அதை தானே ஆய்வு செய்யணும். மீண்டும் வந்து ஆய்வு செய்யணும். ஏன் ஆய்வு செய்யணும்? நீ என்னை விட பெட்டரா ஒருத்தனை தேர்ந்தெடுத்தியா? நான் அப்படியே வெட்கி தலகுனிற மாதிரி ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்களா? அப்ப பிஎம் இவர்கிட்ட கவர்னர் ரெக்வஸ்ட் பண்றேன்னு ஒருத்தன் சொல்றான். ஒரு வாரத்துல ஊழல் அழிஞ்சிருச்சுன்னு ஒரு ஆளு வந்து பேட்டி கொடுக்குறாரு. கத்துக்குவாங்கல்ல. எப்ப கத்துக்கிட்டேன்? அதுக்குள்ள எனக்கு வயசா இருப்பேன், நான் செத்து போயிருவேன்னு பரல சிவாஜி. அது மாதிரிதான். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? 5 வருஷம் ஒரு ஆட்சி நீ வந்து கத்துக்கிறதுக்காது. அந்த 5 வருஷத்துல எத்தனை ஆக்சிடென்ட் ஆகும் தெரியுமா? எத்தனை தலைமுறை நாசமா போகும் தெரியுமா? ஒரு 5 வருஷம் தவறான ஆட்சி இருந்தா தமிழ்நாடு 50 வருஷம் பின்னாடி போயிரு. நம்ம கத்துக்கிட்டோங்கிறீங்க. அந்த வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கவே கூடாது. எதுக்குங்க கிடைக்கணும்? நீ யாரு? நீ என்ன ப்ரூவ் பண்ண? அதுதானே ஜனநாயகம். அந்த கர்மத்துக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த கர்மத்தினாலதான் சண்டை போட்டுருக்கோம். அந்த கர்மத்தினாலதான் தலையடிச்சுட்டு திருப்பி சொல்லி கொடுக்க ட்ரை பண்ணிருக்கோம். சண்டை போட்டு சாவாமே தவிர இதை விட்டுட்டு போக முடியாது. வேற என்ன பண்ண முடியும்? ட்ரம்ப் ஜனநாயகம் தான் தேர்ந்தெடுக்குது, மோடியே ஜனநாயகம் தான் தேர்ந்தெடுக்குது, ஹிட்லரை ஜனநாயகம் தான் தேர்ந்தெடுச்சு. என்ன பண்ணலாம் ஜனநாயகத்தை? ஆமா, நானே தான் இப்ப வீடியோ போட்டேன். ஜனநாயகத்துல இவங்க எல்லாம் வந்திருக்காங்கப்பா, நம்ம சண்டை தான்ப்பா போட்டாகணும். வேற என்ன செய்யணும்? புலம்பிதான் ஆகணும்.
ராஜ்மோகன் போய் ரெக்வஸ்ட் பண்ணுவாரு, இல்ல நாளைக்கு அவங்க சமஸ்கிருதம் என்னன்னா தான் இப்ப போடணும்பாங்க. திமுகவோட ரோல தாவேக்கா ப்ளே பண்ண போகுது அப்படின்ற ஒரு இமேஜ் கொடுக்குறாங்க. அதாவது நாங்க மதசார்பற்ற கூட்டணியில இருந்து தான் வந்து அமைச்சரவையில அப்படி பங்கெடுத்துக்கிட்டோம், இமேஜ் எல்லாம் கொடுக்கல. நாங்க வந்து அதிமுகல இருந்து கூப்பிடல. நீங்க அப்படிலாம் இல்ல. திமுகவை விட சமூக நீதியில வந்து தாவேக்கா வந்து போயிடுச்சு. அப்படி ஏன்னா சொல்றாங்க. 7 தலித் அமைச்சர்கள் கொடுத்துட்டாங்கன்னு ரஞ்சித் பேசுறாரு. 2 பார்ப்பன அமைச்சர்கள் இருக்காங்க. அதுல ஒரு பார்ப்பனர் கூட ப்ரூவன் பார்ப்பனர் இல்ல. பார்ப்பனியத்தை அவர் இது வரைக்கும் வெளிக்காட்டினது இல்ல. அவர் கூட வந்து ஒரு பத்திரிகையில பேட்டி கொடுத்துருக்காரு. பிராமணிசம் இஸ் அவுட் ஆஃப் டாபிக் ஆமா கொடுத்துருக்காரு. சொல்லிருக்காரு. இன்னொருத்தர் பச்சையான பஜ்ரங் தள் கொடியோட டிபி வச்சிருக்க ஒரு ஆளுக்கு கொடுத்துருக்காங்க. இவங்க 2 பேரும் பிறப்பால் பார்ப்பனர்கள்ங்கிறதால நாங்க எதிர்க்கல. பார்ப்பனியத்தை தூக்கி பிடிப்பவர்களுக்கு நீங்க கொடுத்துருக்கீங்கன்னு தான் நாங்க எதிர்க்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நாங்க மட்டுமே எதிர்க்கிறோம். நீலாம் அமைதியா இருக்கிற அந்த கட்சியை யாரெல்லாம் முகமுடி போட்டு முற்போக்கு கட்சி மாதிரி காட்டிட்டு இருக்கிறீங்களோ, முற்போக்குனா என்னன்னே தெரியாத ஒரு கட்சியை நீங்க எல்லாம் தூக்கி சுமக்கிறதுக்கு நடிச்சுட்டு இருக்கிறீங்களோ, அதை அம்பலப்படுத்த வேண்டிய தேவை. தோல்வியை தாங்க முடியாதனால இப்படி பேசுறீங்களா? ஆமா, உண்மையிலேயே தோல்வியை தாங்க முடியல. தமிழ்நாட்டின் தோல்வியை தாங்க முடியல. ரொம்ப அசிங்கமா இருக்கு தமிழ்நாட்டினுடைய நிலைமையை நினைச்சா. எனக்கு மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய நிலைமை. ஏன்னா இது வந்து கொஞ்ச நஞ்சமா ஒரே நாள்ல வந்து வரல. இன்னைக்கு பதவி ஏற்ற உடனே அருண்ராஜ் சொல்றாரு, தமிழ்நாடு சுகாதாரத்துறை வந்து மத்த மாநிலத்தை விட எல்லாம் கம்பேர் பண்றப்ப ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றாரு. எங்க இருந்து வந்துச்சு? தமிழ்நாடு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு ஊரை ஏமாத்த வேண்டியதுன்னு விஜய் பேசினாரு மேடையில. அதே ராஜ்மோகன் கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு தமிழ்நாட்டுக்கு ஒரு லெகசி இருக்குன்னு பேசுறாரு. அசிங்கமா இல்ல உங்களுக்கு? அது எங்க இருந்து வந்துச்சு? மந்திரத்துல மாங்காய் காய்ச்சிச்சா? படிப்படியா எங்களுக்கு கிடைச்ச ஒவ்வொரு 5 வருஷமா பண்ணது இது. ஒவ்வொரு 5 வருஷமா நாங்க 5 வருஷம் வருவோம், கஷ்டப்பட்டு பண்ண. ஆமா, ஃபிளா இருக்கும். எவன்ட்டாங்க தப்பு இல்ல? என்ன எந்த ஆட்சியில எந்த கம்பெனில எதுலங்க தப்பு இல்ல? உலகத்துல எல்லாத்துலயும் தாங்க தப்பு இருக்கும். நாங்க அதுலதாங்க சண்டை போட்டு பிச்சு புடிங்க ஒன்றே இடத்துல இருந்து வச்சு பிச்சு புடிங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து குருவி சேர்க்கிற மாதிரி வச்சா வந்து 5 வருஷம் இவனுக்கு கொடுத்து பார்ப்போங்கிறீங்க. என்ன விளையாட்டாது? வண்டியை கொடுப்பீங்களா? நீங்க ஒரு புது வண்டி வாங்குறீங்க, இல்ல ஒரு நல்ல வண்டி வச்சிருக்கீங்க, பக்கத்து வீட்டுக்காரன் கேக்குறான் ஒரு ரவுண்டு கொடுத்து பார்ப்போம்னு கொடுப்பீங்களா? நாட்டை கொடுக்குறீங்க. நாடுன வண்டி மாதிரியாங்க. அதை விட மோசங்க அது. எல்லாருக்கும் சொந்தம்ல. அதத்தான் உங்ககிட்ட கேள்வி ஓட்டி பார்க்கணும். ஓட்டி பார்க்கட்டும், அதான் சொல்றேன். ஓட்டி பார்க்கட்டும் தான் சொல்றேன். இந்த ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, என்ன பண்றது? வந்தே மாதரத்தை 2 தடவை முதல்ல பாடிட்டானே, என்ன பண்றது? அடுத்து ஒன்னா பாடுவானே. அடுத்து பிஎம்சி இங்க வந்து ஏபிவிபி மாணவர் ராணினா உங்களுக்கு என்னன்னாவது தெரியுமா? அதனுடைய தலைவர் யாருன்னு தெரியுமா? அவன் போய் சிஎம் பாக்குறானே, எப்படி பாக்குறான்? இன்னும் எங்க இருந்த தமிழ்நாட்டை எங்க கொண்டு வந்து வச்சிருக்கீங்க நீங்க? ஒன்றும் இல்லை. எவ்ரி திங் இந்த 10 நாள்லயே பிஎம் ஸ்ரீ வந்து மறுபரிசீலனை செய்யப்படுமா? என்ன இதுக்கு 2500 கோடி, எனக்கு 10,000 கோடி கொடுத்தாலும் வேணான்னாரு எம்கேஎஸ். என்ன ஆச்சு? இப்ப வந்த உடனே பரப்புறீங்க. இப்பயே அமைச்சரவை பதவி ஏற்பப்ப வந்தே மாதரம் பாடப்பட்டதுக்கு மிகப்பெரிய அளவுல எதிர்ப்பு இருந்துச்சு. 2வது வந்தப்ப இப்பயுமே அதே வந்தே மாதரம் தான் பாடிருக்காங்க, எதிர்ப்பே இல்லை. இப்படிதான் பழக்கப்படுத்துவாங்க உங்களை. 10 நாள்லயே பழக்கப்படுத்திட்டாங்க. நீங்க வந்து மதச்சார்பு அற்ற இதுன்னு சொல்லி நீங்க ஒண்ணும் இல்ல, சாம்பார் சோறுல 2 சிக்கன் பீஸை தூக்கி போட்டீங்கன்னா பிரியாணி ஆயிருக்கும். அது இது மாதிரில இருக்கு. நான் 2 பேருக்கு அமைச்சர் கொடுத்துட்டேன், அதனால உன்னுடைய செயல்பாடு என்ன? செயல்பாடு பச்சையா பல்லு இருக்குது. அறநிலையத்துறை தூக்கி நீங்க யார்கிட்ட கொடுத்தீங்கன்னு பார்த்தாலே தெரியலையா? என்னமோ ஜாதியே பார்க்காம நிப்பாட்டணுங்கிறீங்க. செங்கல்பட்டுல பிறந்த செங்கல்பட்டில் வசிக்கும் நான் அவர் வந்து பதவி பிரமாணத்துல பேசுறாரு. அவரை தூக்கி ஸ்ரீரங்கத்துல ஏன் நிப்பாட்டினீங்க? ஏன் செங்கல்பட்டுல நிக்கலையா? நீங்க கூட்டணி கட்சி கொடுத்துட்டீங்களா? தனியா தானே நின்னீங்க. அப்புறம் என்ன ஃப்ராடு பண்ணி ஏமாத்திட்டு இருக்கிறீங்க ஊரை? நீங்க ஜாதி பார்த்து வேட்பாளர் போட்டிருக்கீங்க. இன்னைக்கு வந்து உங்களுடைய பாஜக ஓட்டு போட்ட மக்கள் எந்த ஜாதியும் பார்க்கல. அவன் தான் வேட்பாளரே பார்க்கல சார். வேட்பாளரே விரும்பினாரு. என்ன விரும்பினாரு? பாபு ஜெயிக்கணும்னா எம்கேஎஸ் வந்து பாபு ஜெயிக்கணும் டான்ஸ் ஆடினாரா? நேற்று வந்து நைட்டு ஃபுல்லா குளத்தூர் மக்கள்லாம் வெளியே தான் உட்கார்ந்துருந்தாங்க. பாபு எங்க வந்து ஆண்டாரா அவங்க முன்னாடி? என்ன கேக்குறீங்க? வேட்பாளர் யாருன்னே தெரியல, வேட்பாளருக்கு ஊரே தெரியல. தூத்துக்குடிய போர்ட் ஆக்குவேங்கிறாரு, போர்ட் இருக்கிறதே தெரியாம அவர் தான் அமைச்சர் இன்னைக்கு. சரி, அப்ப ஒரு கதாநாயக பிம்பம் தான் வந்து இங்க ஜெயிச்சிருக்கு. ஆமா, ஜெயிச்சிருக்கு. அப்ப அதை எதிர்கொள்றதுக்கு திராவிடக்கு என்ன கையில் எடுக்க போகுது? அதுதாங்க நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். பேசதாங்க செய்யணும், மக்கள்கிட்ட பேசதான் செய்யணும். மக்கள் அனுபவிச்சுதான் கத்துக்குவாங்க. நாங்களும் இன்னைக்கு பல பேர் சொல்றாங்க ஒன்னும் இல்ல, புதுசாலாம் ஒன்னும் இல்ல. மோடியின் இந்தியாவை பார்த்தோம், என்ன இப்ப மோடியின் தமிழ்நாட பார்க்க போறோம். வேற ஒன்னும் வித்தியாசம் இந்த அங்கே எல்லையில நின்று ஆபத்து 3.2 எல்லாம் வந்துட்டாரு. என்ன 3.2 வந்துட்டாரு? 3வது முறை வந்தா என்ன செய்யறது? என்ன பண்றது? செத்துப்போ அப்படிம்பார்ல சிவாஜி. செத்துப்போ, நீ செத்துப்போ, நானும் செத்து போறேன், வேற என்ன பண்றது? அழிஞ்சுதான் போகணும்னா அழிஞ்சுதான் ஆரம்பிக்கணும். முதல்ல இருந்து பரோட்டா சாப்பிட்றேன்னா முதல்ல இருந்து ஆரம்பிப்போம். நீதி கட்சி காலத்துல பண்ணாங்கல்ல, சமஸ்கிருதம் வச்சிருந்தாங்கல்ல, மெடிக்கல் சீட்டு படிக்க சமஸ்கிருதம் வச்சிருந்தாங்கல்ல, அது மாதிரி வரட்டும், முதல்ல இருந்து ஆரம்பிப்போம். வேற என்ன பண்றது? சண்டை போட்டுட்டு தான் இருக்கணும்.
சண்டை போட்டு தான் இருக்கணும். வேற என்ன செய்யறது? நீங்க எனக்கு ஒரே ஒரு கோவம் தான். இன்றைக்கும் இந்த தமிழக மக்கள் மேல எனக்கு ஒரு மிகப்பெரிய பெருமதிப்பு ஏன் தெரியுமா வருது? 3ல் 2வரால வேண்டாம் என்று புறக்கணிக்கப்பட்ட ஒரு ஆட்சி இன்னைக்கு இருக்குது. தனிப்பட்ட மெஜாரிட்டி குடுத்து இவர் தான் எங்களுடைய ரட்சகன்னு தம்பிங் மெஜாரிட்டில யாரும் கொண்டாந்து வைக்கல. அதனால தமிழக மக்கள வந்து நான் இப்போ மொத்தமா இதாயிட்டாங்க, மாறிட்டாங்க அப்படிலாம் நான் சொல்லல. எனக்கு வாக்கு செலுத்தின கூட்டணி, நான் வாக்கு செலுத்தின கூட்டணி வேற. அதனால இந்த கூட்டணி எங்களை ஏமாற்றும் போது, அல்லது அந்த கூட்டணியினுடைய செயல்பாட்டை இவர்கள் காட்டாத போது எனக்கு ஏமாற்றம் ஏற்படுது. இதெல்லாம் ஒண்ணு. 2வது, இந்த ஆட்சிய திமுக மீதான வெறுப்பை மட்டும் வச்சுக்கொண்டு இந்த போலித்தனமா இதை நீங்க இன்னமும் ஃபேக் நியூஸை பரப்பிக்கிட்டே இருக்காங்கல்ல தொடர்ந்து. நீங்க ஒண்ணும் இல்லைங்க, ஆணவ கொலைங்கிற வார்த்தை இன்னைக்கு என்னதா தெரியுமா மாறிடுச்சு? காதல் விவகார கொலையா மாறிடுச்சு. தந்தி டிவில என்ன தெரியுமா போடுறாங்க? நான் பேர் சொல்லியே சொல்றேன். பொதுமக்கள் போராட்டமா? எப்படி தெரியுமா போராட்டமா? என்ன சிஎம்க்கு கெட்ட பேர் உண்டாக்கணும்னே வேணுனே பண்றீங்களா? அசிங்கமா இல்ல? அசிங்கமா இல்ல? திமுக ஆட்சியில ரோட்ல ஒரு ஆணை கடந்து காலில் குத்துனாலும் சிஎம் தப்பு. இதுல வந்து ஏதாவது ஒரு துறையில தப்பு நடந்தா சிஎம்க்கு கெட்ட பேர் வந்துருமா? இது எவ்வளவு அசிங்கங்க இது. அப்ப மக்களை ஏமாற்றுறது யாருங்க? மக்கள் என்ன சும்மாவா ஏமாறுவாங்க? அப்ப இப்படி ஒரு கட்டமைப்பை கொண்டாந்து மக்கள் தலையில ஏத்துனீங்கன்னா மக்கள் ஏமாறாம என்ன பண்ணுவாங்க? அப்ப இதை எதிர்த்து இந்த 1000 கேவலமான குரல்களை, போலி குரல்களை எதிர்த்து யாராவது 1-2 பேர் உண்மையை பேசிட்டு இருக்கிறதுனாலதான் கொஞ்சமாவது ஜனநாயகம் இருக்குன்னு நான் நம்புறேன். தொடர்ந்து இதை வந்து பேசதான் வேணும். நாங்க அம்பலப்படுத்துறது ஒண்ணு. இப்பதானே 10 நாள் ஆயிருக்குது. இன்னும் போக 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 இவர்கள் முழுதாக அம்பலப்படுவார்கள். நீங்க வட இந்தியர்களை வந்து மோடி 3 தடவை ஏமாத்தின மாதிரிலாம் தமிழ்நாட்டு மக்களை விஜயால ஏமாத்த முடியாது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. அது ஒண்ணுதான் எனக்கு வந்து மிகப்பெரிய நம்பிக்கை. அதே போல திமுகவை சுற்றி நம்ம ஜெயிச்சிருவோம்னு சொல்ற ஆட்களை மட்டும் வைத்துக் கொள்ளாமல் கள நிலவரத்தை உண்மையிலேயே தலைமையிடம் சொல்லக்கூடிய ஆட்களை அவர்கள் கூட வச்சுக்கணுங்கிறதும் என்னுடைய ஒரு கோரிக்கையாக அவர்களுக்கு வைக்கிறேன். வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. நன்றி.